வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். அரை மணி நேரம் காலையில் எழுந்து அழுது மன்னிப்பு கேட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 2 குழந்தைகளை பறி கொடுத்த அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், அவர் தான் முதன்மை காரணம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் காலில் விழுந்து அழுதாரு. மன உளைச்சலில் விஜய் உடல் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. கரூரில் மனைவி மகள்களை பறி கொடுத்தவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாதது ஏன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு விஜய் அவர்கள் சார மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதே எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை மணி நேரம் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டார் விஜய் அவர்கள். உண்மையை போட்டுடுத்த 2 குழந்தைகளை பறி கொடுத்த தந்தை. கரூர் சிவசக்தி நகரை சேர்ந்தவர் தான் ஆனந்த ஜோதிங்கிறவர். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் தனது மனைவி ஹேமலதா மற்றும் தனது 2 மகள்கள் சாய் லக்ஷனா, சாய் ஜீவா ஆகியோரை பறி கொடுத்தவர். இவர் நேற்று மாமல்லபுரத்தில் நடந்த விஜய் ஆறுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இன்று கரூர் வந்திருக்காரு. இது குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது, 30 நாள் காரியம் முடித்துவிட்டு என்னையும் என் குடும்பத்தாரையும் கார் மூலமாக அழைத்து சென்று பின்னர் ஸ்லீப்பர் பேருந்து மூலம் மாமல்லபுரம் தனியார் விடுதிக்கு அழைத்து சென்றாரு. எங்களுக்கு உணவு மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. அன்று இரவு அங்கு தங்கிய பிறகு திங்கட்கிழமை காலையில் 9:30 மணி அளவில் தனி அறையில் இருந்த விஜய் சந்திக்க எங்கள் குடும்பத்தை அழைச்சி சென்றாங்க. அந்த அறையில் அவரை தவிர வேற எந்த உதவியாளரோ பாதுகாவலரோ யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்தினர் அவரை தாக்கியிருந்தாலும் கூட வெளியில் தெரிஞ்சிருக்காத நிலை இருந்துச்சு. நாங்கள் அவரை கண்டதும் நிலை குலைந்து போனோம். என்னை விட மிகவும் பரிதாபகமாக இருந்தார். என் அம்மாவை கண்டதும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். எங்கள் அம்மாவும் கதறி எழுதாங்க. இதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அவங்களோட நான் கூறியதாவது, அண்ணா வீடியோ காலில் பேசும்பொழுது நான் உங்களிடம் சொன்னேன், என் பாப்பா ஃபோட்டோ உங்கள் கைகளில் இருந்தால் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு. இது சொன்ன உடனே எனது மகள் ஃபோட்டோ வாங்கி புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. மேலும் உங்களுக்கு என்ன தேவை, எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் இறுதி வரை உங்கள் குடும்பத்தோடு இருப்போம் என மன உறுதி அளித்தார். அவர் நிலையை கண்டு எங்களால் மேலே எதுவும் பேச முடியல. எங்கள் குடும்பத்தோட மட்டும் சுமார் அரை மணி நேரம் பேசினார். பின்னர் நாங்களாம் வெளியில் வந்துட்டோம். அவரை நினைத்திருந்தா தனியாக விமானம் மூலம் திருச்சி அங்கிருந்து கரூர் வழியாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்திருக்கலாம். இந்த செலவு அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் எங்கள் அனைவரையும் அழைச்சி சென்று தங்க வச்சு உணவு கொடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. கரூருக்கு நேரில் வர முடியாததற்கு என்ன காரணம்னு எங்களிடம் விளக்குனாரு. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நான் நேரடியாக கரூர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடுகளுக்கும் வருவேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். மேலும் இது குறித்து விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு கேவலமாக பதிவு பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டவங்க நாங்கள்